சமீபத்தில் திமுகவில் போய் சேர்ந்த 3 பேரை செந்தில் பாலாஜி தான் அழைத்து கொண்டு போனார். அவர்களை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு போனது மல்லை சத்யா. இது வைகோவோட ஸ்பீச். திமுக காரணம் இல்லை, செந்தில் பாலாஜி தான் கூட்டு போனார். செந்தில் பாலாஜி யாரு? திமுகவில் இருக்க முக்கிய தலைவரா அல்லது எலான் மஸ்க் அமெரிக்காவில் ஆரம்பித்த கட்சியுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவரா? யார் அவர்? அது உண்மை ரொம்ப நாள் உறங்காது. ஒருத்தன் எவ்வளோதான் நடித்தாலும் அவனை அறியாமல் உண்மை வெளியில் வந்துடுவாங்க. வெடிச்சு வந்துடுச்சு. துரை வைகோ அவர்கள் என்டிஏ அரசில் சேர்ந்து மந்திரியாக போகிறார் என்று தான் பேச்சுக்கள் வைக்கிறார். பிஜேபியில் என்டிஏல சேர்ந்து ஒரு எம்பி இருக்கிறதால துரை வைகோ மத்திய மந்திரி ஆக போகிறார், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆக போகிறார் என்று செய்திகள் வருகின்றன. இது வைகோவோட விருப்பமா, துரை வைகோவோட விருப்பம்? எம்பிஸாக இருக்கவங்க அவங்க சொல்கிறது சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த டெவலப்மெண்ட் உறுதியாகி இருக்கிறது. அதாவது வைகோவுடைய கட்சி மதிமுக, திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி, அது இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி என்டிஏல சேர போகிறாங்க. துரை வைகோ மந்திரியாக போகிறார். இதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் செய்து முடித்தது சந்திரபாபு நாயுடு. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. திமுக கூட்டணியில் அங்கமாக இருக்கிற மதிமுக இந்த 2026 தேர்தலில் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேற போகிறதா சில சமிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது உண்மைதானா சார்? உண்மைதான். 26 திமுக கூட்டணியில் மதிமுக நீடிக்காது. அதில் எந்த சந்தேகமும் வேணாம். அதற்கான எல்லா அறிகுறிகளுமே தெரிகின்றன. முதல் அறிகுறி கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு முன்பு மதிமுகவில் இருந்து 3 பேர், அதில் ஒருவர் 2021 ஈரோடு திருப்பூர்லேயோ போட்டியிட்டவர், மதிமுக எம்எல்ஏ உதயசூரியன் சிம்பலில் முத்துரத்தினன். இன்னும் 2 பேர் திருப்பூரில் மதிமுகவோட இளைஞரணி மற்றும் வேறொரு அமைப்பிலிருந்து வந்தவர்கள் இளைஞர்கள். இந்த 3 பேர் நல்லா கவனிங்க. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுகவில் சேர்றாங்க. கடந்த 6 ஆண்டுகளில் 2019 இந்த அலைன்ஸ் இருக்குது. திமுக, மதிமுக, 2 இடதுசாரிகள், விசிக, காங்கிரஸ், இன்னும் கூட்டி கட்சிகள்லாம் ஒரு தடவை கூட கூட்டணி கட்சியிலேருந்து விலகி திமுகவில் எனக்கு தெரிஞ்சு சேர்த்ததில் மேபி சின்ன லெவலில் மாவட்ட அளவில் யாராவது மாவட்ட செயலாளர் முன்னிலையில் சேர்ந்துருக்கலாம் திமுக. அது வேறு. கருணாநிதி இறந்த பிறகு ஸ்டாலின் திமுக தலைவரான பிறகு இந்த 19 எலெக்ஷன் கூட்டணிக்கு பிறகு நான் அறிந்த வரையில் கூட்டணி கட்சியிலேருந்து எவர் ஒருவரையும் ஸ்டாலின் தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொண்டதே கிடையாது. ஏனெனில் அது கொடுக்கக்கூடிய சமிக்கை என்பது மிக வலுவானது என்பது ஸ்டாலினுக்கு நம்ம எல்லாரையும் விட நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்பொழுது அந்த 3 பேர் அவர் சேர்த்தார். ஏன் சேர்த்தாருன்னு அதுக்கு முன்னால், அது ஏன் சேர்த்தாருன்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. 4 நாளைக்கு முன்னால், அதுக்கு முன்னால் அந்த சம்பவத்துக்கு 2 நாளோ 4 நாளைக்கு முன்னால் மதிமுகவோட பொதுக்குழுவில் எங்கே நடந்தது ஞாபகம் இல்லை. அந்த பொதுக்குழுவில் கடுமையாக திமுகவை விமர்சிச்சிருக்காங்க. அரசை விமர்சிப்பது வேறு, திமுக விமர்சிப்பது வேறு. மிக கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. யாரோ முதலமைச்சர் ஆகிறதுக்குலாம் நம்ம எதுக்கு வேலை செய்யணுன்ற லெவலுக்குலாம் பேசியிருக்காங்க. ஸ்டாலினையும் தனிப்பட்ட முறையிலெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. தனிப்பட்ட கருத்துன்னு சொன்னார் வைகோ அவர்கள். அதை தான் நான் சொல்ல வரேன். அந்த எல்லாரையும் பேச விட்டுட்டு கடைசியாக மேடை ஏறின வைகோ, அவர் முன்னாலே தான் எல்லாரும் பேசுகிறாங்க. கடைசியாக மேடை ஏறின வைகோ இது அவங்க தனிப்பட்ட கருத்துட்டார். இது வழக்கமான நாடகம் அப்படின்றது நம்மை விட நன்றாக ஸ்டாலினுக்கு தெரியும். அதற்கு ஸ்டாலின் கொடுத்த பதிலடி தான் 3 பேரை மதிமுகலேருந்து கொண்டு வந்து சேர்த்தது. அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. அன்னைக்கே ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா வைகோ வாஸ் ஷோன் த டோர். வைகோ ஹாஸ் பீன் ஷோன் த டோர். வைகோவை கதவை திறந்து நீங்கள் போகலாம் என்று திமுக தெளிவாக அன்னைக்கே சொல்லிவிட்டது. அந்த சம்பவம் நடந்து 4 நாள் பொறுத்து ஸ்டாலினை போய் வைகோ பார்த்து 30 நிமிஷம் பேசினார். பேசிட்டு வெளியில் வழக்கம் போல் அவருக்கே ஒரு டைலாக் எல்லாம் அவர் பேசினார். நான் இருக்கிற வரைக்கும் திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவேன், திமுகவை திராவிட இயக்கம் அரசை நான் காப்பாற்றுவேன். கலைஞர் இறந்து போகும்போது என்னை கையை பிடிச்சிக்கிட்டு கேட்டார், நீ தான் திமுகவை காப்பாற்றணுன்னு. வழக்கமான டைலாக் அது. திருச்சி சிவா சொன்னார்ல, காமராஜ் இறந்து போகிறதுனால கருணாநிதி கையை பிடிச்சிட்டு நீ தான் காப்பாற்றணுன்னார். அது செத்த பிறகு சொல்ல வேண்டியதான். ஏன்னா செத்தவங்க எந்திரிச்சு சொல்ல போகிறதில்ல. யூஸ்வல் டைலாக் எல்லாம் வைகோ பேசினார். அதுக்கு பிறகு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்தது. அதாவது அதுக்கு பிறகு 2-3 பொதுக்கூட்டங்களில் போய் நான் திமுகவோடு என்றும் உறுதுணையாக இருப்பேன், திமுக அரணாக மதிமுக இருக்குன்னு யூஸ்வல் வசனம்லாம் பேசினார். பூந்தமல்லியில் ஒரு பொதுக்கூட்டம் ஸ்டாலின் அவர் சந்தித்த 4 நாள் பொறுத்தோ 1 வாரம் பொறுத்தோ அந்த கூட்டத்தில் பேசும்போது நல்லா கவனிக்கணும். அந்த ஸ்பீச்சை தினமலர் மட்டும் அதை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். மதிமுகவில் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் சம்பவங்களுக்கு திமுக காரணம் அல்ல. சமீபத்தில் திமுகவில் போய் சேர்ந்த 3 பேரை செந்தில் பாலாஜி தான் அழைத்து கொண்டு போனார். அவர்களை தன்னுடைய காரில் அழைத்து கொண்டு போனது மல்லை சத்யா. இது வைகோவோட ஸ்பீச்.
திமுக காரணம் இல்லை, செந்தில் பாலாஜி தான் கூட்டு போனார். யாரு? செந்தில் பாலாஜி யார்? திமுகவில் இருக்க முக்கிய தலைவரா அல்லது எலான் மஸ்க் அமெரிக்காவில் ஆரம்பித்த கட்சியுடைய தமிழ்நாடு பிரிவு தலைவரா? யார் அவர்? அது உண்மை ரொம்ப நாள் உறங்காது. ஒருத்தன் எவ்வளோதான் நடித்தாலும் அவனை அறியாமல் உண்மை வெளியில் வந்துடுவாங்க. வெடிச்சு வந்துடுச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் இப்போ எதுக்கு 33 வருஷத்துக்கு திமுகலேருந்து ஒரு வெளியில் 33 வருஷம் ஆகுது. 93ல் வெளியில் வந்தார். 32 வருஷம் ஆக போகுது. அந்த கதை எதுக்கு இப்போ எழுதுகிறாரு? ஸோ ஆப்வியஸ். ஏன்னா இதுக்கு நடுப்புற வந்த செய்திகள் என்னென்னா, இன்னொரு விஷயம், மு க ஸ்டாலின் இந்த 3 பேரை மதிமுகலேருந்து விலைக்கு வந்தவங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. ஏன்னா அந்த நபர்கள் அவ்வளோ பெரிய ஒரு மதிமுகவே சின்ன கட்சி, அதில் முன்னணியில் இருக்கக்கூடிய இப்போ மல்லை சத்யா மாதிரி, அவங்க அவைத்தலைவர் துரைசாமி மாதிரியான ஆட்கள் கிடையாது. இந்த நபர் தேர்தலில் நின்று தோற்று போனவர். அவர் கூட சேர்ந்த மற்ற 2 பேர் ரொம்ப லோ லெவல் ஃபங்க்ஷனரிஸ் தான். ஸ்டாலின் முன்னிலையில் அவங்க சேர்ந்தாங்கன்றது தான் அதில் ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய நியூஸ். ஏன்னா தட்ஸ் அ மெசேஜ். நீங்கள் இதே அந்த 3 பேரும் திருப்பூரில் திமுக மாவட்ட செயலாளர் ஒருத்தர் இருக்கார், அவர் முன்னிலையில் திமுகவில் சேர்ந்துருந்தாங்கன்னா, அது தினமலர் தினத்தந்தியில் 12ஆம் பக்கத்தில் ஒரு சிங்கிள் கால நியூஸ், கடைசி பக்கத்தில் சிங்கிள் கால நியூஸ். அந்த மாதிரி சில பேர் சேர்ந்துருக்காங்க. அது கண்டுக்க மாட்டாங்க பெரிய லெவல்லையும் யாரும். அந்தந்த கட்சிகளும் கூட அதை கண்டுக்காது, ஏதோ சின்ன லெவலில் சேர்ந்துட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்டாலின் முன்னிலையில் சேர்றாங்கன்னா அது கொடுக்கக்கூடிய மெசேஜ் இஸ் வெரி வெரி கிளியர். ஆனால் சேர்ந்ததுக்கப்புறம் வைகோ அவர்கள் சொல்றது இதற்கும் ஸ்டாலினுக்கும் சம்மந்தம் இல்லை, திமுகவுக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்த செந்தில் பாலாஜின்னு சொன்னதுன்னா அப்போ அவர் எப்படியாவது பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது நல்ல வார்த்தை. அதாவது ஸ்டாலினை பார்த்து 30 நிமிஷம் பேசிட்டு வந்த பிறகு என்ன நடந்தது, என்ன நடக்கப் போகிறது என்பது என்னையும் உங்களையும் விட அவருக்கு நன்றாக தெரியும். உங்களையும் என்னையும் விட அவருக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் டிச் எஃபர்ட் வாங்க, கடைசியாக ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலான்னு தான் அவர் திமுகவுக்கு வெண்சாமரம் வீசுறது, திமுகவுக்கு வெள்ளைப்புறா பறக்க விடுவது, திமுகவுக்கு ஆதரவாக பேசுவது. ஆனால் அதுலேயும் இப்போ ஒரு முரண்பாடு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் இன்றைக்கி ரிப்போர்ட் ஆகிருக்கு, நேற்றைக்கு அவர் விழுப்புரம் கூட்டத்தில் மதிமுக கூட்டத்தில் பேசினதா அந்த செய்தி. 30 பழைய வரலாறு எதுக்கு, என்ன கொலைப்பழி சுமத்தி திமுகலேருந்து வெளியில் அனுப்புனாங்கன்ற கருத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் வைகோவுக்கு என்ன வந்தது? நீங்கள் இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கனாலே புரிஞ்சுக்கலாம் அவங்க இல்லை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ 4 நாளைக்கு முன்னால் சிதம்பரத்தில், 3 நாளைக்கு முன்னால் சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு திட்டத்தை அரசாங்க செலவில் திமுகவோட தேர்தல் பிரச்சாரம், அதில் திமுக கூட்டணி கட்சிகளும் மேடையில் ஏறினாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், நிலைவத்துவான்கள் எல்லாரும் மேடையில் இருந்தாங்க. ஆனால் வைகோ இல்லை, மதிமுக இல்லை. மதிமுகவுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டு அவர்கள் மேடை ஏறவில்லையா அல்லது அழைப்பே விடப்படவில்லையா? இதை 2 பேருமே தெளிவுபடுத்தலை. மீடியாவும் அதை கேட்கல. ஏன்னா மீடியா கம்ப்ளீட்லி 90% மீடியா திமுக கிட்ட கொத்தடிமையாக இருக்கிறதால இந்த கேள்வியை மீடியா கேட்காது. மீடியா இதே அண்ணா திமுக கூட்டணியில் சின்ன சின்ன சலசலப்பு இருந்தாலும் 9 மணி நேரம் அது விவாதம் நடத்தக்கூடியவனுங்க. கண்ணு முன்னால் டிஎம்கே கூட்டணிக்குள்ள ஒரு விரிசல் இருக்குது. மதிமுக சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு எம்பி இருக்காங்க. வைகோ ஒரு நாடறிந்த முகம். ஓட் பேங்கை வச்சுலாம் நீங்கள் இடம் போட்டிங்கன்னா பல கட்சிகள், இப்போ திமுகவில் இருக்க கட்சிகளுக்கும் வைகோக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. எல்லாம் ஒரே கேட்டகரி தான். 1/2%, 3/4%, 1% தான். அதில் எந்த சந்தேகமும் வேணாம் உங்களுக்கு. 8% இருக்கக்கூடிய சீமானை விட 2 இடதுசாரிகள் விசிகா காங்கிரஸை சேர்த்தாலே 7% தான் வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தாலே தெளிவாக தெரியும். அப்போ வைகோ ஒரு நாடறிந்த முகம். அவருடைய வாக்கு வங்கியை பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்களுக்கு ஒரு எம்பி இருக்காங்க. அந்த 3 தேர்தலில் கடந்த 6 ஆண்டுகளாக இருந்த ஒரு கட்சி வெளியேறுவதற்கான எல்லா சமிக்கைகளும் தெரிகின்றன பொழுது அன்னைக்கு அந்த முக்கியமான, ஏன்னா அன்னைக்கு நடந்தது ஒரு தேர்தல் பிரச்சார மாநாடு. ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஸ்டாலின் ஹஸ் சவுண்டட் போல் பகல், அதாவது போர் பரணியை பாடிவிட்டார், சங்கு ஊதிட்டார் ஸ்டாலின். எல்லா கூட்டணி கட்சியும் அங்கே இருக்காங்க மேடையில். டிஐபிஆர் செலவில் நடத்தப்பட்ட விளம்பரங்கள்லாம் வந்தது நமக்கு, திமுக கொடி பறக்கக்கூடிய விளம்பரங்கள்லாம். ஸோ அரசு செலவில், தமிழ்நாடு அரசு செலவில் அமோகமாக திமுக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது. திமுக கூட்டணி கட்சிகள், நிலைவத்துவான்கள் அத்தனை பேரும் அதற்கு அனுசரணையாக இருக்கிறார்கள், ஒரே ஒருவரை தவிர. வைகோ அன்னைக்கு ஏன் மேடையில் ஏறலை? வைகோ இல்லைன்னா துரை ஏறி இருக்கணும், துரை இல்லைன்னா கட்சியிலேருந்து யாராவது ஏறி இருக்கணும். ஸோ திமுக தெளிவாக தான் காயை நகர்த்துது. எல்லா இண்டிகேஷன்ஸும் என்னென்னா திமுக தரப்பிலிருந்தும் அரசியல் வட்டாரங்களில் பரவலாக பேசக்கூடிய விஷயம், ரொம்ப வலுவான ஒரு தகவல். அதாவது தனி மனித வாழ்க்கையில் நம்ம ரூமர்ஸுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆனால் அரசியலில் ரூமர்ஸ் ஒதுக்கிட்டு போக முடியாது. பல விஷயங்களில் முதல்ல ரூமராக தான் வரும், அப்புறம் தான் அது செய்தியாக வரும், உண்மையாக மலரும். துரை வைகோ அவர்கள் என்டிஏ அரசில் சேர்ந்து மந்திரியாக போகிறார் என்று தான் பேச்சுக்கள் வருகின்றன. பிஜேபி அலைன்ஸில், பிஜேபி அலைன்ஸில், பிஜேபியில் இல்லை, எம்டிஎம்கே என்டிஏல சேர்ந்து
ஒரு எம்பி இருக்கிறதால துரை வைகோ மத்திய மந்திரி ஆக போகிறார், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஆக போகிறார் என்று செய்திகள் வருகின்றன. இது வைகோவோட விருப்பமா, துரை வைகோவோட விருப்பமா? இது மதிமுக உள்ள துரை வைகோவின் விருப்பம். அது முதல்ல அப்பா ஒத்துக்கல, இப்போ அப்பாவும் கன்வின்ஸ் ஆகிட்டாரு அல்லது ஆகி கொண்டிருக்கிறார்ன்றாங்க. ஸோ இந்த பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது. இது திமுக தலைமைக்கு நன்றாக தெரியும். இப்போ நம்ம லெவலில் தெரியுதுன்னா ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பவரில் இருந்தாலும் இல்லாட்டியும் டிஎம்கேக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் உண்டு. பவரில் இருக்கும்போது இன்னும் அதிகமாக மாநில உளவுத்துறை அவங்களுக்கு பல விஷயங்களை சொல்லும். மாநில உளவுத்துறை மீறியும் திமுக இன்டெலிஜென்ஸ் உண்டு. தங்களுடைய எதிரிகள் அணுதினமும் சன நேரமும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தங்களுடைய எதிரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது தங்களை அண்டி இருப்பவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் பார்த்து கொண்டே தான் இருப்பார்கள். ஸோ துரை வைகோ அவர்கள் என்டிஏ கவர்மெண்ட்டில் எம்டிஎம்கே சேர்ந்து மத்திய மந்திரி ஆகப் போகிறார் என்பது திமுகவுக்கு தெரிந்திருக்கிறது. பல தரப்பிலிருந்தும் வரக்கூடிய செய்திகள் சொல்லக்கூடியது என்னென்னா, ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள மனிதர்கள், அரசியல் தலைவர்கள், ரொம்ப டாப் லெவலில் இருக்கக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ், எம்பிஸாக இருக்கவங்க, அவங்க சொல்கிறது சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த டெவலப்மெண்ட் உறுதியாகி இருக்கிறது. அதாவது வைகோவுடைய கட்சி மதிமுக திமுக கூட்டணி இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி, அது இந்தியா கூட்டணியிலேருந்து விலகி என்டிஏல சேர போகிறாங்க. துரை வைகோ மந்திரியாக போகிறார். இதற்கான பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் கிரவுண்ட் ஒர்க்கெல்லாம் செய்து முடித்தது சந்திரபாபு நாயுடுன்னு. ஒதுக்கி தள்ள முடியாத நம்பகத்தன்மை உள்ளவர்கள் சொல்லக்கூடியது. இது வெறும் ஒரு வதந்தியாக மட்டும் இல்லை, இப்போதைக்கு வதந்தி, நாளைக்கு உண்மை அது. ஸோ இது திமுகவுக்கும் தெரிந்த காரணத்தால் தான் அவங்க அந்த 3 பேரை சேர்த்த. ஒரு விஷயம் சிவா, அந்த 3 பேரை ஸ்டாலின் சேர்த்தது இட்ஸ் அ கிளியர் இண்டிகேஷன். பாலிட்டிக்ஸை காய்தல் உவர்த்தல் இல்லாமல் ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு, நுட்பமான அரசியல் அறிவு உள்ளவர்களுக்கு அது எவ்வளோ பெரிய இஷ்யூன்றது தெரியும். ஏன்னா கலைஞர் மரணத்துக்கு பிறகு அப்படி ஒரு பாலிட்டிக்ஸை கூட்டணி கட்சியை உடைக்கிறது, ஆளை இழுக்கிறதுலாம் அந்த வேலையை ஸ்டாலின் செய்யலை. அப்போ அவர் செய்கிறாருன்னா அது தெளிவான ஒரு சிக்னல். நம்பர் 2 சிக்னல் என்னென்னா, 4 நாள் முன்னால் சிதம்பரத்தில் நடந்த திமுகவுடைய முதல் தேர்தல் பிரச்சார கூட்டம் தான் அதை நம்ம சொல்லணும். அரசு செலவில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சாரத்தில் எல்லா கூட்டணி கட்சியும் ஏற்றுனாங்க, வைகோவை ஏற்றலை, மதிமுகவை ஏற்றலை. ஸோ 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இது என்ன நடக்க போகுதுன்னு. 3வது, இந்த சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சமிக்கையாக நான் பார்ப்பது, இப்போ நீங்கள் படித்து காண்பித்த அந்த வைகோவோட உரை. பல நேரங்களில் பலதை பேசியிருக்காரு அவர் கடந்த 32 வருஷமாக. நான்லாம் நிறையா ரிப்போர்ட் பண்ணி பார்த்து பேசி சலிச்சு போனவன். அவரோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அவருடைய சில செயல்பாடுகள் மூலம் நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். பேசிக்கிட்டே இருப்பார், என்ன பேசுகிறாரோ அதுக்கு எதிராக தான் செயல்படுவார். நான் திமுக கூட்டணியிலே இருக்கிறேன், திமுகவை அரணாக நான் பாதுகாப்பேன், கலைஞர் மரண தருவாயில் கைகளை பிடித்து கொண்டு நீதான் திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றால் ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு ஒரு துரும்பு கூட அவர்கள் மீது விழாமல் மதிமுக பாதுகாக்கும், இவ்வளவும் பேசிட்டு அடுத்த நாளே எதிர் முகாமுக்கு போவார். இதுதான் அவருடைய கடந்த கால வரலாறு. இன்றைக்கி நேற்று அவர் பேசின ஸ்பீச் நீங்கள் கேட்டிங்களா, 3வது உதாரணம். 2 உதாரணம் சொல்லியாச்சு. 3வது உதாரணம், தன் மீது கொலைப்பழி சுமத்தி திமுக வெளியேற்றியதுன்றார். அந்த தகவலை இன்னைக்கு பதிவு செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மதிமுகவை நான் விரும்பி தொடங்கலைன்றார். மகன் விஷயத்தில் அது எனக்கு விருப்பம் இல்லை, 99% கட்சிக்காரன் ஒத்துக்கிட்டாங்க, இப்போ என் தலையில் பழியாக விழுந்திருக்கிறார். இது வழக்கமான டைலாக். பிள்ளையை அரசியல் கொண்டு வர எல்லா அப்பாவும் பேசுகிற டைலாகை தான் அவர் பேசுகிறாரு. ராமதாஸ் பேசினார்ல, குடும்பத்துலேருந்து யாராவது வந்தால் சவுக்கால் அடிங்கன்ட்டு மகனை கொண்டு வந்தார். அந்த கதை தான் இதுவும். பட் அவங்க வெளியில் போகிறாங்கன்றதுக்கான உதாரணம் வைகோவுடைய நேற்றைய பேச்சு. கொலைப்பழி சுமத்தி திமுக என்னை வெளியேற்றியது என்பது அவர் திமுக எதிர்முகாமில் இருக்கும்போது அடிக்கடி உதிர்க்கக்கூடிய வார்த்தைகள். அது அலையன்ஸில் உள்ளே இருந்துக்கிட்டு பேசுகிறாருன்னா நீங்களே புரிந்து கொள்ளலாம் அவர் எந்த திசையில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் என்று. 26 மதிமுக திமுக கூட்டணியில் இருக்காது, இதை நீங்கள் நம்பலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது மாதிரி திமுக ஆட்சிக்கு அரணா இருப்பேன்னு சொன்னார். எப்போதும் மகனை உள்ளே கொண்டு வந்து அவர் எம்பி தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கும் நேருக்கும் சின்ன உரசல் அப்போதே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மகனால் தான் இந்த பிரச்சனையா திமுகவிற்கும் மதிமுகவிற்கும்? டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் துரை வைகோ உள்ளே வந்ததால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி கட்சியை விட்டு வெளியேறுகள் அத்தனை பேரும் வைகோவை குறை சொல்லலை, துரை வைகோவை தான் சொல்கிறாங்க. நீங்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த முரண் நகைன்னு ஐரணியை பாருங்கள். வாரிசு அரசியலை எதிர்த்து ஸ்டாலினுக்கு போட்டியாக நான் வருகிறேன் என்பதால் என்னை திமுகவிலிருந்து கொலைப்பழி சுமத்தி வெளியே அனுப்பினார் தான் ஒரு ஊராக போய் வைகோ பண்ண பிரச்சாரம். 9 பேர் தீக்குளிச்சா செத்து போனான். அவர் முதல்ல கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் 6 பேர் சுடுகாட்டில் இறந்தப்போ சுடுகாட்டில் நின்றுட்டு தான் அவரோட உரைகளை நிகழ்த்தப்பட்டது. சுடுகாட்டில் தான் வைகோ பேசுவாருன்னே அன்று கிண்டலாக சொல்வார்.
அவருடைய கட்சியோட மாத இதழ், வார இதழ மாத இதழ் பேர் சங்குலி. திமுக முறை சொல்லினா இவர் சங்குலி. சங்கு ஒழிச்சிட்டாங்க, சாவு வீட்டில் சங்கு ஒழிச்சிட்டாங்கன்னா அந்த காலத்தில் நான் சொல்கிறது 90களில் வந்து நக்கலாக பேசுவாங்க. அவருடைய அந்த ஒரு கிராஃபை பார்த்தீங்கன்னா அடுத்து அவர் என்ன செய்ய போகிறாருன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இந்த எண்டில் எக்ஸ்ட்ரீமாக இருப்பார், அந்த எண்டில் எக்ஸ்ட்ரீமாக இருப்பார். ஸோ அவர் இன்றைக்கி அவர் பேசுவது 33 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு கட்சியை விட்டு நீக்கினாங்க, திமுகவில் கொலைப்பழி சுமத்தினா. இன்றைக்கி கொலைப்பழி சுமத்துனது மட்டும் இல்லை, வாரிசு அரசியலை கண்டித்து தான் நீங்கள் வெளியில் வந்தீங்க. இன்றைக்கி உங்கள் கட்சியிலே அதான் நடக்குது. கேட்டாக்கா 99% பேர் ஒத்துக்கிட்டான்றது இது என்ன கதை? இது யாராவது நம்புவாங்களா? அப்போ என்னெல்லாம் நீங்கள் திமுக மீது குற்றச்சாட்டுகள் வைத்தீர்களோ அது இன்று உங்கள் மீது திரும்பி இருக்கிறது. மகனுக்கு மணிமகுடம் சூட்டுவதற்காக ஸ்டாலின் உங்களை வெளியில் அனுப்பினார், கலைஞர் உங்களை வெளியில் அனுப்பினார். நீங்கள் இன்றைக்கி மகனுக்கு போட்டியாக யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுன்றது தான் உங்கள் கட்சியிலேருந்து இவ்வளோ பேர் வேலைக்கு போகிறாங்கன்றது பரவலாக இருக்கக்கூடிய கருத்து தானே. எவ்வளோ முக்கியமான தலைவர்கள் இருந்தாங்க, பொன் முத்துராமலிங்கம், செஞ்சி ராமச்சந்திரன், கண்ணப்பன், தங்கவேலு, எல் கணேசன், எல்ஜி, எவ்வளோ பேருங்க. ஒருத்தர் கூட இன்னையாங்க இல்லையாங்க. நீங்கள் கடைசியாக இவர் வந்து மல்லை சத்யா 3 முறை உயிரை காப்பாற்றினார். ஒரு தடவை தான் காப்பாற்றுறாரு. ஒரு தடவை காப்பாற்றினா என்ன, 3 தடவை காப்பாற்றினா என்ன? அங்கே இருக்கக்கூடிய ஒரே நோன் ஃபேஸ் இன்றைக்கி மல்லை சத்யா தாங்க. ஒரு நாடறிஞ்ச ஒரு மாநிலம் அறிஞ்ச ஒரே முகம் மல்லை சத்யா. அவரையும் வெளியில் அனுப்பிட்டிங்கன்னா இட் வில் பி ஜஸ்ட் 2 men பார்ட்டி, 1 man பார்ட்டி இல்லை, 2 man பார்ட்டி. அப்பாவும் மகனும் தான் இருப்பாங்க. ஆனால் அதை முடிவு செஞ்சுட்டாங்கன்னு தான் தோணுது. நேற்றைக்கு 4 நாட்கள் முன்பு சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் மதிமுக மேடை ஏறாததே தெளிவானதொரு சமிக்கை. இவங்க வெளியேற்ற போகிறாங்களா இல்லை அவங்களா வெளியில் போகிறாங்கன்றதான் கொஸ்டின். ஒருவேளை இந்தியா அலையன்ஸ் போனால் வாரிசு அரசியலுக்கு எதிராக எப்படி ஒரு அரசியல் வந்து வளர்ந்ததோ இந்த தேர்தலோடு அவருடைய அரசியல் வீழ்ச்சி அடைஞ்சிருமா வைகோட அரசியல்? அது இப்போ சொல்ல முடியாது. ஸோ ஆல்ரெடி இஸ் டவுன் அண்ட் அண்டர். ரொம்ப பலவீனமான நிலைமையில தான் வைகோவும் மதிமுகவும் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் வைகோவுக்கு இந்த இமேஜ் சரிஞ்சிருமா? பெரிய அளவில் சரிஞ்சிருச்சு. சரியும். இது வரைக்கும் அவர் அணி மாறினப்ப அவருக்கு சரிஞ்சதை விட, அண்ணா திமுகவில் இருப்பார், அண்ணா திமுக போவார், அண்ணா திமுக இது ரொம்ப சகஜம் அவருக்கு. ஆனால் இது வரைக்கும் ஏன்னா பொட்டால அவரை 19 மாதம் ஜெயிலில் வச்ச ஜெயலலிதாவோட அதே அசம்பிளி எலெக்ஷனில் போய் சேர்ந்தார் அவர். அன்றைக்கே அவரோட கதை அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. 19 மாதம் அவரை சிறை கொட்டடையில். இத்தனைக்கும் அவர் பெரிய அளவில் ஒரு தப்பும் பண்ணல. விடுதலை புலியை ஆதரிக்கிறேன்னு வாய்மொழியாக சொன்னது குத்தம் இல்லைன்னு கடைசியில் மத்திய அரசே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லிச்சு. 2 அஃபிடேவிட் போட்டாங்க. முதல் அஃபிடேவிட்டில் வாய்மொழியாக ஆதரவு தெரிவித்தாலும் தப்புனாங்க. 2வது அஃபிடேவிட்டு அது ரொம்ப பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. அன்றைக்கி கூட்டணியில் இருந்த திமுகவே அதை எதிர்த்தது. கடைசியில் அதுக்கு பிறகு வந்து மத்திய அரசு, வாஜ்பாய் அரசு அந்த அஃபிடேவிட்டை வாபஸ் வாங்கிட்டு 2வது அஃபிடேவிட் போட்டாங்க. ரொம்ப ரேர் அக்கேஷன். போட்டாவில் வந்து தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு வாய்மொழி ஆதரவு வந்து சட்டப்படி குற்றம் அல்ல, போட்டாவில் கைது செய்ய முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிச்சு. அவரோட அந்த ஸ்பீச் தான் உங்களுக்கு தெரியும். ஐ வாஸ் அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி எஸ்டர்டே, ஐ எம் அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுடே, ஐ வில் பி அ சப்போர்ட்டர் ஆஃப் எல்டிடி டுமாரோ. எதுகை மோனையோட ஆங்கிலத்தில் பேசினார். அந்த அம்மா பிடிச்சி 19 மாதம் உள்ளே போட்டாங்க. வெளியில் வந்த உடனே நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் திமுகவோட இருந்தார். ஆனால் 2 வருஷம் பார்த்த அசம்பிளி எலெக்ஷனில் கருணாநிதியோட பேசிட்டு சாயங்காலம் 4 மணிக்கு மறுநாள் வந்து சைன் போடுறேன்ட்டு போனவர் அப்படியே போயிட்டார். அடுத்த 2 நாளில் திருச்சியில் இந்த மாநாட்டில் ஒரு கட் அவுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க திமுக, யாரைக்கு போட்டு கொளுத்துனாங்க. அதுக்கு பிறகு 13 வருஷம் பொறுத்து 2019 வந்து சேர்றாரு. ஸோ இப்போ அவருடைய அந்த கடந்த கால வரலாறு, அவருடைய பேச்சுக்கள், செயல்களை வச்சு பார்க்கும்போது தெளிவாக தெரியுது அவர் திமுக கூட்டணியில் இல்லை. ஏன்னா நேற்று ஏன் மேடையில் ஏற்றுற, தேர்தலையே போட்டி போடாத இந்த கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய சில கட்சியெல்லாம் ஏற்றிருக்காங்க. ஆனால் இவங்களே ஏற்றுற ஒரு எம்பி இருக்குது அவங்களுக்கு. அண்ட் வைகோ இஸ் அ நோன் ஃபேஸ். இப்போ திமுக வந்து போட்டும், அவராக போட்டும் விரும்புகிறேன், நிறுத்தி வைக்க மாட்டாங்க. போகிறதுனா என்னை பொறுத்த வரைக்கும் போன்னு சொல்லிட்டாங்க. அந்த 3 பேரை சேர்த்தப்பயே, முத்துரத்தனமும் மற்ற 2 பேரும் சேர்ந்தப்பயே திமுக தெளிவாக சொல்லிடுச்சு. மல்லை சத்யா வந்து துரோகம் பட்டம் கட்டி என்னை வெளியே அனுப்புகிறாங்க, ஜாதி ரீதியிலான ஒரு துன்புறுத்தல் இருந்தது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அவரோட அடுத்த சாய்ஸ் திமுகவா இல்லைனா தனி கட்சி ஆரம்பிக்க போகிறதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, திமுக தான் போவார், வேற எங்கேயும் போக முடியாது. முழுக்க திமுக தான். அவர் தெளிவாக திமுகவோட குரலாக தான் இருக்கார். நேரம் பார்த்து திமுக அவரை கட்சியில் சேர்த்துக்கும், அவரை கைவிட மாட்டாங்க. ஏன்னா இப்போ சேர்த்தா வந்து பழி வரும்னு பார்க்குறாங்க. கொஞ்ச நாள், ஏன்னா வைகோ பேசுகிற பேச்சை பார்த்தா ரொம்ப நாள்லாம் இது ஓடாது. சில பேர் சொன்னாங்க இது எலெக்ஷன் டைமில் தான் வெளியில் வரும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. எவ்வளோ விரைவில் வர முடியுமோ அவ்வளோ விரைவில் வைகோ வந்துடுவார். இவங்க மதிமுக கூட்டணியிலேருந்து விலகும் நம்புகிறேன் நான். விலகின பிறகு அடுத்த சில நாட்களில் மல்லை சத்யா திமுக சேருவார். அடுத்த தேர்தலுக்குள்ளே சேர்ந்துருவார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து ஒரு மிகப்பெரிய கட்சி வந்து எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, வரப்போகிறாங்க எங்கள் அணிக்கு சொன்னது வந்து மதிமுக தானா? அப்படிதான்
கட்சின்றது ஓகே, அது மிகப்பெரிய கட்சியானா மக்கள் முடிவுக்கு விட்டு விடலாம். நம்ம யாரையும் இழிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. லெட் த பீப்புள் டிசைட். இன்றைக்கி எடப்பாடி லட்சணம் அவ்வளோத்தில் தான் இருக்குது. ஒரு உறுப்பினர் கட்சிகளை கூட அவரால் வளைக்க முடியல, நம்பி வரமாட்டேன்றாங்க. பட் மதிமுக வெளியில் போச்சுன்னா பர்செப்ஷன் வைஸ் நிச்சயமாக வந்து திமுகவுக்கு அது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நெருக்கடி. ஏன்னா கடந்த 6 ஆண்டுகளில் வந்து முதன்முறையாக ஒரு கட்சி வெளியில் போகும். அது வெளியில் போகும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதையும் பார்க்கணும். அவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாம் எல்லோரும் டைமுக்கு 2 தரப்புமே டைமுக்காக காத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் யார் பண்ணுறதுன்றது தான் கேள்வி. முதலடி ஸ்டாலின் அடிச்சிட்டாரு, 3 பேரை திமுகவில் சேர்ந்ததுலேயே அடிச்சிட்டாரு அவர் வந்து. 2வது பதிலடி வந்து இவங்களுக்கு என்ன மதிமுக தான் கொடுக்கணும். அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய பலம் கூட்டணியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறது தான். இப்போ ஒருவேளை வந்து மதிமுக திமுக கூட்டணிலேருந்து வெளியே போனால் அது கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளுக்கு எப்படி, என்ன மாதிரியான ஒரு சமிக்கை? இல்லை, அவங்க எல்லாம் திமுக பக்கம் உறுதியாக நிற்பாங்க. ஏன்னா காங்கிரஸுக்கு 29 பார்லிமெண்ட் முக்கியம். அதனால் அவங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சோனியா காந்தி ராகுலுக்கு வந்து ஸ்டாலினோட இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்னால இங்கே வண்டி ஓடும், ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் முன்னே எப்போதையும் விட ரொம்ப வலுவாக அவங்க திமுகவோட இருக்காங்க. ஏன்னா எதிர்த்து முகாமுக்கு போக முடியாது. அதிமுக பாஜக கூட்டணி அவங்கள கதிகலங்க வச்சுருக்கு. ஏன்னா சோஷியல் ஃபேப்ரிக்கில் எலெக்ஷனில் தோத்தாலும் ஜெயித்தாலும் அதிமுகவோட பாஜக உறவு கொள்வது தமிழ்நாட்டோட பாடி பாலிட்டிக்னு சொல்லக்கூடிய அரசியல் பெருமுகத்தை, அரசியல் களத்தை வந்து பெரிய தாக்குதலுக்கு உள்ளாக்கும்னு லெஃப்ட் நம்புகிறாங்க. அதனால் அவங்க ஒன்றும் பெரிய நெருக்கடிலாம் ஸ்டாலினுக்கு கொடுக்க மாட்டாங்க. பிரதான எதிரி பிஜேபி, அதை வீழ்த்துறது ஸ்டாலினால் தான் முடியும் அவங்க நம்புகிறாங்க. ஸோ அவங்க போக மாட்டாங்க, வெளியில் போக மாட்டாங்க. விசிகா ஆல்ரெடி சரண்டட். அதனால் மதிமுக வெளியில் போச்சுன்னா திமுகவுக்கு வந்து என்னோட பாயிண்ட் ஜீரோ இம்பேக்ட். ஆல்ரெடி தேமுதிகவோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேமுதிக உள்ளே இழுத்துப்பாங்க. அப்படியே தேமுதிக வரலனாலும் இப்போ இருக்க டிஎம்கே அலையன்ஸில் மைனஸ் எம்டிஎம்கேனாலும் டிஎம்கேக்கு 0% லாஸ். இட்ஸ் லிட்ரலி 0% லாஸ் தான். 4 நாளைக்கு மீடியா பேசுவோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. மதிமுக தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.